பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. என்னோடு கூட 112ஆம் சங்கீதத்தை திருப்பும்படியாய் உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். 112ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. இங்கே இந்த சங்கீதக்காரன் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்து தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்தி அவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்த வசனத்தில் பாருங்க, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையின் செய்தி, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதத்திலேயும் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து, கவனிங்க, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனை நல்லா கவனிங்க. எல்லாம் நீங்க என்ன உழைத்தாலும், நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், நீங்க ஓட்டி பார்த்தாலும், நீங்க எக்ஸ்ட்ரா உழைத்தாலும் ஆசீர்வதிக்கப்படணும்னா ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்கணும். ஆமென், ஆமென், ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க போல. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்க, அனுபவித்து சொல்லுகிறார். 128ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்? மேலே சில ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வருவதனுடைய மூல காரணமே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு தேவ பயம் ரொம்ப குறைவு. ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் மனிதனை அரசனை போல தண்டிக்கிறது இல்லை. அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடினால், அவர் தண்டிக்கிறதை தாமதப்படுத்துகிறபடினால் இன்றைக்கு பயம் எல்லாம் போயிடுச்சு. உலகத்தில் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? அரசன் அன்றைக்கு தண்டிச்சிருவான். ஆனா தெய்வம் தண்டிக்காம இல்லை, நின்று தண்டிக்குமா. உலகத்தில் சொல்றாங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி இப்படி இப்படி இருப்பான் என்றெல்லாம் அங்கே சொல்லப்பட்டு 4ஆம் வசனத்தில் சொல்லப்படும் போது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அல்லேலூயா. மனுஷனுக்கு நீங்க பயப்படுறீங்க. நீங்க ஒரு வாரம் வேலை செய்கிறதான அந்த ஓனருக்கு அல்லது அந்த மேஸ்திரிக்கு பயந்து நடுங்கி போய் நிற்கிறீங்க. நீங்க செய்யற கம்பெனியில செய்கிற ஓனருக்கு பயந்து நடுங்குறீங்க. அந்த சூப்பர்வைசருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், 10 பேரை வச்சு வேலை நடத்துகிறதான அந்த சூப்பர்வைசரை கண்ட உடனே பயந்து நடக்கிறீங்க. சார், நாளைக்கு நான் லேட் பண்ண மாட்டேன் சார், லேட் பண்ண மாட்டேன் சார். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? லேட் பண்ணா நீ வேலைக்கு வேண்டாம். அதனால மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் என்ன செய்யுமா தெரியுங்களா? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, கண்ணிய வருவிக்கும். ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஐஸ்வர்யத்தை பெருகுமா. ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. எங்க ஐயா, ஆண்டவர் என்ன செய்திட போறாரு இல்லையா? இன்னைக்கு அப்படித்தான் ஆயிப்போச்சு. கடவுள் என்ன செய்திட போறாரு? நீ மனுஷனுக்கு பயப்படுகிற
ஆனால் அது உனக்கு ஒரு நாளைக்கு கண்ணியை வருவிக்கும். ஆனால் நீ கர்த்தருக்கு பயப்படும் மனுஷன், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், நல்லா கவனிங்க, இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காமனா சொன்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனால் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மை பார்க்கிற தேவன் என்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். நம்ம இன்றைக்கு என்ன நினைக்கிறோம், எந்த காரியங்களை செய்தாலும், எந்த தவறு செய்தாலும், ஸ்தோத்திரம், வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் 4 பேர் அப்படி இப்படி பார்ப்போம். 4 பேர் இல்லாட்ட அந்த தவறை செய்திடுறோம். கதவை பூட்டுனா என்ன செய்கிறது, யாருமே பார்க்கவில்லை என்று சொல்லி நாம் என்ன செய்திடறோம், அப்படி கதவு பூட்டியாச்சுன்னா யாருமே பார்க்கல என்பது போல அந்த தவறை நாம் செய்து விடுகிறோம். ஆனால் ஆகார் என்ற ஒரு பெண்மணி முதலாக சொன்னாங்க, தன் தேவனை பார்த்து சொன்ன, நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்களா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த தேவன் என்னை காண்கிறார் என்று சொல்லி நீ கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷியாய் இருந்தால், நான் சொல்லுவேன், நம்ம வந்த வருஷத்துக்கும் நம்ம சபைக்கு வந்த காலங்களுக்கும் நம்முடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய வருஷ பழக்கத்துக்கும் நம்ம உண்மையாகவே இன்னும் தெய்வத்துக்கு பயந்திருப்போமானால் நம்ம எங்கேயோ நின்றுப்போங்க, இல்லையா? ஆனால் நமக்கு அந்த எண்ணம் கிடையாது. மனுஷன் பார்த்துருவாரா? இல்லை, நீங்கள் என்ன காரியம் செய்தாலும் உங்களை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவரா? அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஒன்று, அவர் காண்கிற தேவன். 2வது, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஒரு நாள் நானும் நீங்களும், ஸ்தோத்திரம், பாஸ்டர் பிரசங்கம் பண்றதுனால விதி விலக்கெல்லாம் கிடையாது. ஒரு நாள் நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். பிரசங்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை எடுங்க, திருப்புங்க. 12 கடைசி வசனத்தை வாசிங்க. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து. நல்ல வார்த்தை கவனிங்க. 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து. நல்ல கவனிங்க, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அடுத்த வசனம் நல்ல பாருங்க, வாசித்து பாருங்க, நல்லா கவனிங்க. இங்கிலீஷ்ல சொன்ன ஆக்டிவிட்டீஸ், ஒவ்வொரு கிரியையும், நம்முடைய நடை, உடை, பாவனை, நம்முடைய கஞ்சாடை, மற்ற வர்றா பாரு அப்படின்னு சொல்றேன் இல்லையா, இந்த பாவனையை கூட கர்த்தர் அறிந்திருக்கிறாராம். நாம என்ன செய்யறோம், கதவை போட்டிட்டா ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கிறோம். இல்ல தெய்வஜனமே, அண்ணி 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 பாஸ்டர் வந்துட்டு இருக்கிறார், சோத்திரம் பண்ண ஆரம்பிப்பான். சோத்திரம் இல்லைங்க, அவர் பார்த்துட்டு காரியம், ஒவ்வொரு கிரியையையும் வாசிங்கம்மா, அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், அது நன்மை ஆனாலும் சரி தீமை ஆனாலும் சரி. அதனால தான் கொஞ்சம் முன்ன சொன்னேன், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா, அல்லேலூயா. உப்பு தின்னவன் கண்டிப்பா தண்ணி குடிக்கணும். அது பாஸ்டர் ஆனாலும் சரி, யாரானாலும் சரி. ஐயோ பாஸ்டர் தானே, ஆண்டவர் ஜஸ்டிஸ் கொடுத்துருவாரு. இல்லைங்க, நீ செய்த நன்மை ஆனாலும்
நான் செய்த நீங்கள் செய்த தீமையானாலும் எங்க கொண்டு வருவாரா? நியாயத்தில் கொண்டு வருவார். நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய ஆக்டிவிட்டீஸ், எல்லா கிரியைகளையும் அப்படியே போட்டோகிராஃபர் போல எடுத்து வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நடிப்பு இருக்கு பாருங்க, பயங்கரமான நடிப்பு. இல்லைங்க, வேண்டாங்க, வேண்டாம். முடிஞ்ச அளவு நான் சொல்லி கொடுக்குறேன். நானும் விரும்புகிறேன், நானும் குறைவுள்ளவன் தான். நான் என்னைக்கு அவர்கிட்ட சொல்லுவேன், கர்த்தர் சமூகத்தில் பொய்யல்ல சார், நான் குறைந்த அளவு நான் முடிமாட்டோம். கர்த்தருக்கு நம்ம கொஞ்சமாகிலும் உண்மையா இருப்போம். சங்கீதக்காரன் சொல்றாரு, 139 சங்கீதம் 1 வசனத்தை பாருங்க. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை நீர் தூரத்திலிருந்து அறிகிறீர். அம்மா, ஐயா, இந்த அழுது மூக்கு செடியை காட்டுறியே, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, எபிரேயக்காரன் சொல்லுகிறான் 4 அதிகாரம் 13 வசனத்தில், அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை, எல்லாம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஆகையால் அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். வாசிங்க 139 சங்கீதத்தில். எபிரேயர் 4:13 எடுத்தீங்களா யாராவது? அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று சொல்லல, மறைவானது எந்த சிருஷ்டியுமே இல்லை. சிருஷ்டின்னா இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, எல்லாம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாயும் நிர்வாணமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருக்கே நாம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா? 139 சங்கீதம் எடுங்க. 139 எடுத்துட்டீங்களா? வாசிங்க. வானத்துக்கு ஏறினாலும், நான் 8 வசனம், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர், சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கே உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொண்டாலும், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சம், உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படாது. இரவும் பகலும் போது வெளிச்சமாயிருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி இல்லையா? இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், அந்த வாசிமா, பாதாளத்தில் படுக்கை போட்டால், அந்த வார்த்தைக்கு தான் 8 வசனம் தான், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். சங்கீதக்காரன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அப்போ அவன் வாழ்க்கையில் குறைவு வரலையா? ஏங்க, அதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் அந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் ஆவியான எழுதி, என் தாசனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. தாவீதுன்னு என்ன விதத்தில் ஈசாய் பேர் வச்சாரோ தெரியல, ஆனா கர்த்தர் சொல்றாரு, தாவீது என்றால் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனா இருந்தான். மனிதனுடைய வாழ்க்கையில கவனிங்க, 2 பகுதி உண்டு. ஒன்று அந்தரங்கமான பகுதி, இன்னொன்று வெளியரங்கமான பகுதி. இந்த வெளியரங்கமான பகுதியை கண்டு நானும் நீங்களும் என்ன செய்கிறோம் தெரியுமா? தீர்மானித்து விடுகிறோம். இது நம்முடைய இயல்பு. நம்முடைய கண் நல்ல பார்க்கறதுனால இந்த வெளியரங்கமான பகுதிகளை கண்டு நாம் என்ன செய்கிறோம்? ஒருத்தரை ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறோம். ஆனால் அந்தரங்கமான ஒரு பகுதி இருக்கு,
இந்த பகுதியை பார்க்கிறவர் கர்த்தர். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால நம்மை காண்கிற ஒரு தேவன் உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு 115 சங்கீதம் 13 வசனத்தை வாசிங்க. முதலாவது 3 பாயிண்ட் எடுத்திருக்கிறேன். நான் எவ்வளவு கொடுப்பேன்னு தெரியல. ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆசீர்வாதத்தை பெற்று தரும். 115:13 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற, கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 12 வசனம் வாசிங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். சொல்லி சொல்றார் பாருங்க, கர்த்தர் உங்களையும், அல்லேலூயா சொல்லுங்க, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தான் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாய் நானும் நீங்களும் காணப்பட்டால் உங்களை மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளை என்ன செய்வாராம்? ஆமென் சொல்லுங்க. வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. உனக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அப்ப பிள்ளைகள் வர்த்திக்க பண்ண அதுக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அதனால தான் சொன்னாரு, வாசிங்க 11 வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும். யாருக்கு? பிள்ளையானாலும் சரி, தாயானாலும் சரி, தகப்பனானாலும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சொல்லி கொடுக்கிறார். சில வேளையில் நம்ம நினைப்போம் இல்லைங்களா, சில வேளை என்ன தெரியல, ஆண்டவர் அவங்கள மட்டும் நல்லா ஆசீர்வதிக்கிறாரு இல்லைங்க. அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பேன், ஆரோன் குடும்பத்தாரையும் நான் ஆசீர்வதிப்பேன், லேவி குடும்பத்தாரையும் நான் ஆசீர்வதிப்பேன். மட்டுமல்ல, நீங்க ஒருவேளை இந்த 3 கூட்டத்தில் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருக்குமானால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்க பிள்ளைகளை நீங்க ஒருவேளை இந்த கோத்திரத்தில் வராம இருக்கலாம். ஆரோன் கோத்திரம்னா ஆரோன் ஊழியக்காரருடைய பிள்ளைகளா இல்லாம இருக்கலாம் உங்க பிள்ளைகள். அல்லது இஸ்ரவேல் வம்சமாக நீங்கள் எனக்கு சம்பத்து ஆசாரிய கூட்டம் பசுத்த ஜாதி என்று சொல்லி தேவன் தம்முடைய ஜனத்தை குறித்து சொன்னாரே, அந்த ஜனமா இல்லாவிட்டாலும் இருக்கலாம். நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட லேவி குடும்பத்தில் இல்லாமல் இருக்கலாம். எதுலையும் இருக்கலாம். நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சந்ததியா இருந்தா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனா இருந்தா, கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. ஏன் தெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு காலையில் அதையும் யோசித்தேன். தெய்வத்துக்கு ரொம்ப பிடிக்குமே தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது. ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, ரொம்ப பிரியமா. இஸ்ரவேலே எண்ணாகமம் 24:1 நீங்க படித்திருக்கிறீங்க, கேட்டிருக்கிறீங்க. எண்ணாகம் 24:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று, கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது. யாருக்கு ரொம்ப பிரியம் தெரியுமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது, நம்மை ஆசீர்வதிப்பது. நீங்க நினைக்காதீங்க அவங்கள மட்டும்தான் ஆசீர்வதிப்பாரு, இவங்கள இல்லைங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படலைன்னா, நான் இன்றைக்கு சொல்லிக் கொடுக்குறேன், இந்த 26ஆம் தேதியில உங்களுக்குள்ள இன்னும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு சின்னதுலையும் பயப்படணும், பெருசுலையும் பயப்படணும், உங்களோட தாளந்துகள்ல பயப்படணும், உங்களோட ஊழியத்தில் பயப்படணும், உங்களுக்கு வருகிற வருமானத்தில் பயப்படணும். எல்லாவற்றிலும் நீங்க பயப்பட்டு கர்த்தருக்கு உண்மையா இருந்தால், உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா.
கர்த்தர் நிச்சயமா நம்மிடத்துல கணக்கு கேட்பாருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகளில், எனக்கு கொடுக்கப்பட்டவைகளில் நான் எவ்வளவு உண்மையா இருந்தேன் என்று இப்ப விட்டுட்டார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பாவம் செய்தாங்க, கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க, தேவனை துக்கப்படுத்தினாங்க. அப்ப மோசே போய் சொல்றாரு, இவங்க ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் அழிக்கிறேன்றாரு. ஆனா அந்த மோசே பார்த்தீங்கன்னா ஒரு அன்புள்ள மனுஷங்க. ஆண்டவரே, நீங்க இந்த வனாந்திரத்தில் இந்த ஜனத்தை அழிச்சிங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த பார்வோன் அவன் சேனையும் உங்களை அழிக்கிறதுக்காகவே இந்த எகிப்திலிருந்து என்ன செய்தார் இந்த கடவுள்? நீங்க சொன்ன கடவுள், அந்த எபிரேய கடவுள், அதுக்கு பேர் அவங்க சொல்லுவாங்க. எகிப்தில் இஸ்ரவேலின் தேவனுடைய கடவுளை பேரு எபிரேய கடவுள் என்று சொல்லுவாங்க. வேளைகளில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது ரெண்டு பகுதி. ஒன்று நிபந்தனையோடு ஆசீர்வதிப்பார், சில வேளைகளில் நிபந்தனை இல்லாமலே ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? புரியலன்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 1:28 பாருங்க, நிபந்தனை இல்லாமலேயே தேவன் மனுஷனை சிருஷ்டித்த வேளையில அது அவருடைய கடமை. வாசி 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் ஆண்டு கொள்ளுங்க. இங்க பாத்தீங்கன்னா நிபந்தனை இல்லாமலேயே உண்டாக்கின மனுஷனை ஆசீர்வதிக்கிறார். பிறகு ஒரு நிபந்தனையோடு ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணினார். அந்த தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சங்களை உண்டு பண்ணினார். அது பிறகு அவர் ஆசீர்வதிக்கும் போது நிபந்தனையோடு ஆசீர்வதிக்க விரும்பினார். அல்லேலூயா சொல்லுவோமா? இவைகளை நீங்கள் புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். முதல்ல உருவாக்கின வேளையில மனிதனை பார்த்து நிபந்தனை இல்லாமலேயே ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். தேவனுக்கு சீக்கிரம் தேவனுக்கு பயந்த சிறிய சாமுவேலையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். தேவனுக்கு பயந்து வயது முதிர்ந்த தானியேலையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ரெண்டு பேரையும் ஆசீர்வதிக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க படிச்சு பாருங்க, தானியேலையும் சாமுவேலையும் படிச்சு பார்த்தீங்கன்னா அவர்கள் தேவனுக்கு பயந்தார்கள். யோசேப்பை பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் என்ன தெரியுமா? அவன் சொல்றான் பாருங்க, அந்த இடத்துல அந்த போத்திபாருடைய வீட்டில் அவன் சொல்றான், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்பட மாட்டேன் என்று சொல்லி தன் வஸ்திரங்களையும் விட்டு அவன் ஓடி போனான். கர்த்தர் அவன் தேவனுக்கு பயந்தான். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 22:12 வாசிங்க. இந்த ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். வேதத்தில் முதலில் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம். வாசித்து பாருங்க 22:12. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டால் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாதே, நீ அவனை, கவனிங்க எல்லாரும் கவனிங்க, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் முதல்ல தேவனுக்கு பயப்படுகிறவன் என்ற ஒரு வார்த்தையை வேதத்தில் முதலாக ஆணித்தரமாய் அதிகாரமாக கர்த்தரால அங்கீகாரம் பெற்றவன் ஆபிரகாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் இருக்கு இன்றைக்கு தேவ ஜனத்துக்குள்ள. மறுபடியும் வேதனையோட சொல்றேன்,
வர 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 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, மனுஷருக்கு பயப்படுறாங்க. மனுஷர் பார்த்துருவாங்களோ, அவங்க போய் சொல்லி கொடுத்துருவாங்களோ, இவங்க இந்த விசுவாசி சொல்லி கொடுத்துருவாங்களோ, இப்படி தான் நினைக்கிறாங்க. ஒருவேளை ஆவியானவர் பேசினா கூட என்ன சொல்றாங்க தெரியுமா? இவ சொல்லி கொடுத்துருப்பாளோ, இப்படி மனுஷிகமாக எண்ணுகிற ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். ஒருவேளை யாரும் சொல்லி இருக்கவே மாட்டா, கர்த்தரே ஒருவேளை வாயின் மூலமாக, ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக ஒருவேளை தேவண்ட தாசனை கொண்டோ அல்ல யாரோ கொண்டாகி பேசியிருப்பார். ஆனா உடனே என்ன தெரியுமா சொல்லி கொடுத்திருப்பாளோ? இன்றைக்கு மனுஷிகமாக எண்ணுகிறார்கள். ஆனால் ஆவியானவர் என்னுடைய உள்ளான நிலவரத்தை தம்முடைய வார்த்தை கொண்டு என்னோடு பேசுகிறார் என்று சொல்லி ஒப்பு கொடுக்க விரும்புகிறவர்களை கர்த்தர் உயர்த்த போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார், இன்னும் அதிகமாக பெருக பண்ண போகிறார். அன்பான தேவச்சனமே, வாசித்து பாருங்க. 22ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, பாருங்க, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாய் நீங்களும் நானும் காணப்பட்டால் என்னை மட்டும் ஆசீர்வதிக்கிறது இல்லை, உங்களை மட்டும் ஆசீர்வதிக்கிறது இல்லை. நம்முடைய தேவன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா, நீங்க உண்மையா இருந்து பாருங்க, நீங்க உண்மையா இருந்து பாருங்க. நான் சொன்னேன், தாளந்துகளில, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளில, உங்களுக்கு போட்ட வருமானத்தில் நீங்க உண்மையா இருந்தா உங்க கண்களில் பார்ப்பீங்க, உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அல்லாட்டா உன் கண்ணுக்கு முன்னே நீ பார்ப்ப அவன் தரித்திரனா கஷ்டப்படுறத. மனம் திறந்து சொல்லுகிறேன், உண்மையாக இருதயத்தினால் உங்களோட ஒரு மேய்ப்பை நான் சொல்றேன், பாரத்தோட சொல்றேன். நீங்கள் இன்னைக்கு உண்மை இனம் காண ஆரம்பித்தால் உங்களை உயிரோட வைத்து உங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அந்த சில காரியங்களை கண்டு உங்க கண்களில் இரத்தத்தை வடிக்காம விடவே மாட்டார். தாழ்மையாய் ஒரு ஊழியக்காரனாய் அன்பாய் சொல்கிறேன், அதிகாரமாய் ஆணவத்தில் பேசல. நடக்காட்டா அன்றைக்கு நான் மறைந்து போனாலும் நீங்கள் இருப்பீர்களானால் அதை நீங்கள் கவனிப்பீர்கள். இங்கே ஆபிரகாமை பாருங்க, அடுத்த வசனம் வாசிமா. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் பூமியின் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா, உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை மிதிப்பார்கள். சத்துருவினால கீழ்ப்படுத்தப்பட மாட்டாங்க, சத்துரு அவர்களை மேற்கொள்ள மாட்டாங்க. என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால், வார்த்தைகளுக்கு பைபிளை படிக்கணும். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். அல்லேலூயா. இக்கபலக சத்துரு விக்கதுராயினா. தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்பாயானால் தேவன் உன்னை இந்த ஆபிரகாமை போல ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மட்டுமா, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். உனக்கு 2 பிள்ளையா இருக்கலாம், ஒரு பிள்ளையா இருக்கலாம். நீ உண்மையா இருந்தால் உன் சந்ததி எப்படி? பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் சொல்லுகிறார் சங்கீதக்காரன், 34ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த ஒரு பாயிண்டோட நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அல்லேலூயா சொல்லுங்க, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே. பரிசுத்தவான்கள் தேவனால் மீட்கப்பட்டு கர்த்தருக்காக பரிசுத்தமாய் ஜீவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை குறித்து இந்த வேதம் சொல்லுகிறது, நீங்களும் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் உண்மையாய் ஜீவித்தால், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு என்ன செய்யுங்கள்? எங்க வந்தாலும் பயந்திருங்கள்.
அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லை? குறைவில்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. குறைவில்லையே, குறைவில்லையே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லையே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலும் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறதா. ஒரு ஆமேன் சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்களா, அல்லேலூயா. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆமென். பயந்து பாருங்களா. என்னத்துக்கு பயப்படுறது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். என்னை காண்கிறார். மறுபடியும் அந்த மெசேஜை ஆரம்பத்திலிருந்து வர்றேன், முடிக்க போறேன். என்னை காண்கிறார், என்னை காண்கிறார். அவருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை என்பதை ஒன்றை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்களும் நானும் நிச்சயமா சொல்றேன், பாவம் செய்ய மாட்டோம், துணிகரமாய் பேசவும் மாட்டோம். சரீர பிரகாரமாக தான் துக்கப்படுறீங்க. ஐயோ, என்னை உணர்த்தும்படியாக என்னுடைய கர்த்தருடைய மனுஷன் எனக்கு கொடுத்த வார்த்தை இன்னும் நான் முன்னேறட்டும், இன்னும் ஒருபடி ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி செல்ல இந்த வார்த்தை எனக்கு உதவியா இருக்கும் என்று ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. உடனே போனது நீ சொல்லி கொடுத்தியா? இல்லைங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஒருவரும் நீங்கள் தப்பி போவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. போதும். இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? உண்மையாகவே ஆண்டவரே நான் விரும்புகிறேன்ப்பா. ஒருவேளை இதுவரையிலும் இல்லாமல் இருக்கு, எனக்கு கிட்டையும் குறைவு இருக்கலாம், உங்கள்கிட்ட குறையல. ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? இந்த 27ஆம் தேதியில் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த 12:23 ஆகுது. இந்த நேரத்தில் நம்முடைய முழங்கால் மடக்குவோமா? ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற ஒரு பயம் எனக்கு தாரும்.